இதனால எப்படி இந்த படத்தை பார்க்காம இருந்தேன்னு தெரியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல சைக்கோ த்ரில்லர் படம் பார்த்து ஃபீல் இந்த படம் எனக்கு கொடுத்துச்சு. இந்த கொரியாக்காரங்களுக்கு மட்டும் எப்படிதான் எல்லாம் தோணுமோ தெரியல. ஒரு சிம்பிளான சைக்கோ கதையை எவ்வளவு சீரியஸா இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கானுங்க. படத்தோட பேரு அவர் டவுன். சவுத் கொரியால இருக்க ஒரு சின்ன ஒரு ஊர்ல படத்தோட கதை ஆரம்பிக்குது. நம்ம படத்தோட ஹீரோ ஒரு நாவல் ரைட்டர். இப்போ அவங்க ஊர்ல நடந்திருக்க உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி ஒரு சைக்கோ கதை எழுதிட்டு அப்படி கடந்த 5-6 மாசமாவே அவங்க ஊர்ல தொடர்ந்து கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. அழகழகான பொண்ணுங்களை கடத்தி அடிச்சு சித்திரவதை பண்ணி கொலை பண்ணி சில்வர் ஷேப்ல அவங்க பாடி எல்லாம் கட்டி தொங்கிட்டு போயிடும் அந்த சீரியல் கில்லர். இது அந்த ஊருக்கே தலைவலியா மாற ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோக்கு இருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்டும் போலீஸ் ஆஃபீஸர். அவர் தான் இந்த கேஸை டீல் பண்றாரு. அந்த ஊர்லயே ஒரு 40-50 குடும்பம் தான் இருக்குறனால சுத்தி முத்தி எங்கிட்டு போனாலும் கொலகாரன் அவங்களுக்குள்ளதான் இருப்பான்னு சொல்லி ஊரே ஒரு பதட்டமா இருக்கு. இதை பேஸ் பண்ணி கதை எழுதிட்டு நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி கொலை பண்ணி பார்க்கணுங்கிற எண்ணம் அப்பப்ப எட்டி பார்க்க ஆரம்பிக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்ல, அவங்க ஹவுஸ் ஓனர் ஆக்ஷனலா இவர் கொலை பண்ணிடுறாரு. ஒன்னும் மட்டும் இல்லாம அந்த சில்வர் ஸ்டெப்ல அந்த சீரியல் கில்லர் பண்ற மாதிரியே கட்டி தொங்க விட்டு போயிடாப்ல. இந்த சம்பவத்தினால கதையை மொத்தமா மாற ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நினைச்சுன்னு ஒரு பரபரப்பான படமா இந்த படம் இருக்கும். ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் பயங்கரமா இருக்க ஒரு படம் தான் இந்த படம். டிஃபரெண்டான ஒரு த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. படம் பயங்கரமா பட்டாசா இருக்கும்.